விஸ்டோ பிரமா வெளிநாட்டு காகித பேப்பரை பிடிக்காரு. எல்லாமே இந்த அரசியல்வாதி முட்டாப்பை செஞ்ச கூத்து. பயங்கரமான கூத்து அடித்து வச்சுட்டான். அங்கிட்டு உள்ள அரசியல்வாதி வெளிநாடு, இங்கிட்டு உள்ள அரசியல்வாதி கூத்து அடித்து நாசம் பண்ணி பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். இப்போ இந்த பேப்பரை பிடிக்கார். அங்கே வெளிநாடு முக்காடு தொப்பி தாடி, அடுத்தாப்புல கிறிஸ்டின்னு, எப்படி சிலுவை கிறிஸ்டின்னு, இவனுங்களுக்கு பூரா அனுப்புதான். ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு கிராமங்கள் இவ்வளோ பேர் ஆள் சேர்ந்துருக்கோம். பணத்தை அனுப்பு, காகித பேப்பரை அனுப்பு, வாங்கி நாங்கள் சொல்லிக்கிட்டு நக்கிட்டு பூமி அழிக்கும். இதே சோழி உழைப்பு இல்லாமல் விட்டுட்டான். வெளிநாடுகாரன் பூரா பேப்பரை உள்ளே விட்டுட்டான். இவன் இங்கே டெல்லியில் பேப்பரை அடித்து இத்தனாயிரம் கோடி பேப்பரை உள்ளே விட்டு பூரா பாழாக்கி நச்சு வச்சுட்டான். அட பாய்ப்பேல கண்டார வலிமை தெரியல, முட்டாப்பையில் அறிவிட்ட முட்டாப்பையில் இதில் டெல்லியில் உட்காந்து சட்டத்தை வகுத்துக்கிட்டு சட்டத்தை ஓடிட்டு கிடக்கான். என்னென்ன கூத்து அடிக்கணுமோ அத்தனை கூத்து அடித்து வச்சுருக்கிய. அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அந்த லூஸ் மாதிரி விடுவார். லூஸ் மாதிரி இருக்கையில வீட்டுக்குள்ளே கடித்து குதறி கிள்ளி பிணைஞ்சி விடுவார். அடிச்சிட்டான். இதே தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அந்த காய்ச்சல், எறும்பு கடித்த உடனே அந்த ஏற்றிடுவார். அடுத்து நாய் காய்ச்சல், அந்த நாய் காய்ச்சல் வரையில் சர்ரு எல்லா இடமும் சுற்றி பறக்கும், புரியுதா? அடுத்தாப்புல குரங்கு காய்ச்சல், அது பூரா மலங்காட்டிலேருந்து அந்த காய்ச்சல் எடுத்து வெளியே விடுவார், காற்று வழியாக விடுவார், புரியுதா? இப்போ குரங்களை டார்ச்சர் பண்ண வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். அந்த மனித பூரா அறிவியட்ட பேலாக இருக்கான். அம்புன்னு டார்ச்சிட்டே இருக்கு. இந்த 3 காய்ச்சல் உடையில் சுண்டி விடுவார். வீட்டில் போய் கடித்து கொதருவான், கிழிப்பான், கடிப்பான். இந்த 3க்கு 3 விட்டு தான் அடிப்பார். விஸ்வ பிரமா சிவன். இந்த 3க்கு 3 நாங்கள் எடுத்த முடிவு. கடவுள் பூமியில் இறங்கின கணக்கு, நீதிமான் கணக்கு போட்டார். நீதிமான் கணக்கு கொடுத்துட்டார். நீதிபதி சர்ச்சி ஐயா கடவுள் கையில் எழுதிட்டார், கணக்கு எழுதிட்டார். உலக நாடை அப்படியே சைவர் ஆக்கிடுவார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை தண்டனை வாங்கி தீர்ந்து தான் போவான். பலாயிரம் கோடி உள்ளவன் தண்டனை வாங்கி தான் அனுபவிச்சு போவான். முக்கால் சத்தியம் வார்டு வரை கிடக்கிறவனு பூரா இப்போ பிடிப்பார். காகித பேப்பர் வேண்டா, இந்த முக்காடு தொப்பி ஒத்த வேலை அவன் பூரா அவனும் அப்படித்தான். வெளிநாட்டிலேருந்து அவன் அனுப்புதான் பேப்பரை. உள்ளே பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கிறிஸ்டின், இந்த முக்காடு தொப்பி, இந்த 2 மதத்துக்காரன்னு வச்சு வெளிநாட்டிலேருந்து பூரா தாய் இந்தியா நாடு முழுவதும் அழிச்சு வச்சுட்டான். இவன் பிரதமர் போய் எல்லா நாட்டிலையும் குளிக்கி கொண்டா பேப்பரை கொண்டா நாங்கள் அழிக்கும். இதே சோயை மாற்றி அடித்து நச்சு வச்சுட்டான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்க.